ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் ஆஃப் கேஜி. இப்போ அரை கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு போட்டு நல்லா சளிச்சுக்கலாம். 2-3 டைம் வந்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். 2 எக்கு, ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற எக்கு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரை கப் சுகரை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 டைம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆனவும் நம்ம ட்ரை இன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரை இன்ஸை கொஞ்சம் சேர்த்து அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே கலந்தால் மட்டும் போதும், ரொம்ப கலக்க வேண்டாம், நான் ஹார்டாகிடும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கோல்டு வின்னர் சேர்த்துருக்கேன். நம்ம கடைசியில் சேர்த்துட்டா போதும். ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகரை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வரும், எக் வாசனையும் வராது. இப்போ 6 இன்ச்சு பேனில் நம்ம ஊற்றிட்டு 150 டிகிரி செல்சியஸில் 40 நிமிஷம் பேக் பண்ணால் போதும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கடுத்து எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு.